ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு போடுற இலை, தக்காளி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், புதினா மல்லி, 2 பச்சை மிளகா, வெங்காயம் எடுத்துக்கலாம். சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். காரம் உங்களுக்கு பிடிக்கும்னாக்கா ஒரு 5 மிளகா போட்டுக்கலாம். நான் காரம் கம்மியாக சாப்பிடுவேன், அதனால் 2 பச்சை மிளகா மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா வதங்கிட்டு இருக்கும் போதே சில்லி பவுட்ரு போட்டிங்கனாக்கா நல்ல பிரியாணி கலர்ஃபுல்லாக வரும். அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா கனிஞ்சி வந்தோடனே இந்த பிரியாணி இலை இது இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஆப்ஷனல் தான். இது போட்டால் நல்ல கமகமன்னு இருக்கும் வாசனையாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா புதினா மல்லி போட்டுக்கலாம். புதினா மல்லி போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கனாக்கா தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா இது பார்த்திங்கனாக்கா ஆட் பண்ணி மட்டனை போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். தண்ணி கொதிச்சிடுச்சு. அரிசியை போட்டுக்கலாம். அரிசி போட்டு நல்லா ட்ரம் போட்டுடலாம். ட்ரம் போட்டு எடுத்தோன்னே சுவையான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாய்.